இது உங்கள் கலாமா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஏபிசி மால்ட்டு சொல்ல போகிறவங்க எங்கள் வீட்டுக்கு செய்ய போகிறேன். அதை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். இதுங்க ஒரு பீட்ரூட்டு, ஒரு 3 கேரட்டு, ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் தோலெலாம் சுற்றிட்டு வந்துடுறேன். கேரட்டில் வந்து நிறைய விட்டமின் நிறையா இருக்குது. A1 K1 இருக்குது. பிபியை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கண் பார்வையை நல்லா இது பண்ணும் கேரட்டு. பீட்ரூட் வந்து நல்ல ரத்த அளவு அதிகரிக்கும். ரத்தம் அந்த லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. மென்சஸ் வந்து பிளட்டெல்லாம் இதாகிறதுனால இப்போ எனக்கே இப்போ ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் இப்போ வேலை செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிடல ஒழுங்கா. அதுமாதிரி ஆப்பிள் அவ்வளோ சத்து. ஆப்பிள் இதயத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது, எடையை கட்டுப்படுத்துது. ஆப்பிள் சர்க்கரை நோயை குறைக்குது. இதெல்லாம் வந்து நல்லா தோலெலாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கிறோம். அந்த உள்ள ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தமாக அது கையை வச்சு தான் வடிகட்டணும். ஒரு நல்லா அடுப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு அடி கனமான ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் ஊற்றி காய்ச்சணும், கிண்டணும். இதை ஏன்னா கொஞ்சம் அடி கணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும், பிடிச்சிக்குது. நல்லா கனமான எண்ணெய் சட்டி, இந்த மாதிரி எண்ணெய் சட்டியை வச்சு தொடாவிக்கிட்டே இருங்க கையால். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கல டக்கு டக்குன்னு வெடிக்கும் மேலெல்லாம் ரொம்ப கட்டியாக வர்றப்ப. அதில் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு வைங்க. இல்லைன்னா ஸ்டவ்வெல்லாம் வீணாக போய்டும், கையிலேயே அள்ளி அடிக்கும். முடிஞ்ச பாருங்கள் ரொம்ப சுண்டி கம்மியாக வந்துட்டு பாருங்கள் எப்படின்னு. இப்போ முக்கியமாக மூடியை போட்டு மூடிடணும். நீங்கள் இல்லை நீட்டமாக ஒரு எண்ணெய் கரண்டி வச்சுட்டு கிண்டணும். இதில் ஒரு 4 முந்திரி, 2 ஏலக்காய், ஒரு 10 பாதாம் போட்டு மிக்சியில் கொஞ்சோண்டு சீனியை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி வந்து அந்த நல்லா சுண்டி வர்றப்போ அதையும் அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கை விடாமல் கிளறணும். அந்த இதை போட்டோன்னா கொஞ்சம் அடியில் பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு நல்லா மூடியை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா கெட்டியாக கமர்கட்டு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். அதை இப்போ ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை ஜீனி வேண்டான்ட்டு நாட்டு சர்க்கரை போட்டால் உடம்புக்கு நல்லது. அதனால் நாட்டு சர்க்கரை போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுங்க. எங்களுக்கு இனிப்பு போருன்னு போட்டுக்கங்க. பாருங்கள் எப்படி ஜாம் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இது நல்லா இப்போ சின்ன குழந்தைங்கள நம்ம கமர்கட்டு சாப்பிடுமா அந்த அளவுக்கு வரணும். இது போட்டு நல்லா கெட்டியாக எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா எப்படி இருக்கு பாருங்க பதமாக. இதை நல்லா எடுத்து ஆற வச்சிடணும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வர்றப்ப நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்னதாக அதை உடச்சி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டேன். பாருங்க எடுக்கவே முடியல பாருங்க. அதை எப்படி இருக்குன்னு அப்படி பொட்டிக்குது ஒன்றோட ஒன்றா இழுத்துக்கிட்டு. இந்த அளவுக்கு எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ காய வச்சு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், கல்கண்டு மாரி. இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம்னா நல்லா காம்ப்ளான், பூஸ்ட்டு, போன்விட்டா அது மாதிரியே இருக்குங்க. அப்படியே அதே கலர் அதே மாதிரியே இருக்குது. இதில் நல்லா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஏர்டைட்டான ஒரு மூடியில் போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டுனா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இது வீணாக போகுது. ஏன்னா அவ்வளோ பதமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எங்கள் பேரனுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மால்ட்டு போட்டு. அதிலே நாட்டு சர்க்கரைலாம் இருக்கிறதுனால ஜீனியெல்லாம் வேண்டியதில்லை. சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவன் குடித்தான். இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.